வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இது பார்ட் 22 வீடியோ. இது வரைக்கும் பார்ட் 21 வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு வருடமுமே டிஎன்பிசியில தேர்வுகள்ல ஓல்டு கொஸ்டின்ல இருந்து 15 அல்லது 20 கேள்விகள் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அதனால ஓல்டு கொஸ்டினுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தரலாம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி வேற ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி வேற எதுக்காச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ரிலேட்டடா வீடியோ போறோம். இப்போ முதல் கேள்வி. மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு இப்பதான் நீங்க புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா 30 கேள்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இது ஒரு டெஸ்டா பயன்படுத்திக்கோங்க. 30 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சான்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி. தென்னிந்தியா சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர், ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். தென்னிந்தியா சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அயோத்திதாசர் பண்டிதர். தென்னிந்தியா சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு மெசேஜ் பண்றோம். அடுத்து இரண்டாவது கேள்வி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் சி சிவதாமு, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி புதுமை பித்தன். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிமணி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றதுக்கு விடை என்னது? கவிமணி எழுதியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி. இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுவர்? இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி பாலகங்கார திலகர், ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார், ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியா அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி. இந்தியா அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யாரு? ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜின்னு சொல்றோம்ல அவங்கதான். அடுத்து நான்காவது கேள்வி. கேண்மை அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மை அப்படின்றதோட எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ துன்பம், ஆப்ஷன் பி பகை, ஆப்ஷன் சி நட்பு, ஆப்ஷன் டி வலிமை. கேண்மை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி பகை. அப்போ கேண்மை அப்படின்றதோட பொருள் என்னவா இருக்கும்? நட்பா இருந்திருக்கும். அதற்கு ஆப்போசிட் பகை. அப்ப கேண்மை அப்படின்னா நட்பா இருந்திருக்கும், அதற்கு எதிர் பகையா இருக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள், ஆப்ஷன் பி ஆற்று நீர் பொருள்கோள், ஆப்ஷன் சி மொழிமாற்று பொருள்கோள், ஆப்ஷன் டி விற்போட்டு பொருட்கோள் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருட்கோள். இதற்கு சரியான விடை நிரல் நிறை பொருட்கோள். அடுத்து ஆறாவது கேள்வி. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் ஔகாரம் வரும், இடையிலேயோ இறுதியிலேயோ வராது. சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? ஆப்ஷன் ஏ 1.25 மாத்திரை, ஆப்ஷன் பி 1.5 மாத்திரை, ஆப்ஷன் சி 1.25 மாத்திரை, ஆப்ஷன் டி 1 மாத்திரை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1.5 மாத்திரை. ஆப்ஷன் சி 1.5 மாத்திரை. அடுத்து ஏழாவது கேள்வி. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. பொருந்தாததை எது மேட்சா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5 கிலோ எடுத்தல் அளவு பெயர். 5 கிலோ அப்படின்றது எடுத்தல் அளவை பெயர். 4 லிட்டர் அப்படின்றது முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 லிட்டர் அப்படின்றது நீட்டல் அளவை ஆகு பெயர். இந்தியா வென்றது அப்படின்றது உமை ஆகும் பெயர் கொடுத்திருக்காங்க. இதுல எது மேட்சா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி இந்தியா வென்றது அப்படின்றது உவமை ஆகும் பெயர் அப்படின்றது தவறா இருக்கு. மேட்சா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி.
இனிய நண்பா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இனிய நண்பா அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம், ஆப்ஷன் பி தெரிநிலை பெயரெச்சம், ஆப்ஷன் சி எதிர்மறை பெயரெச்சம், ஆப்ஷன் டி குறிப்பு வினையெச்சம். இனிய நண்பா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம். நண்பா அப்படின்றத இனிய அப்படின்ற குறிப்பு செஞ்சிருக்காங்க. நண்பா அப்படின்றது ஆண் முடியுதா, நண்பா பானாலே பெயரெச்சம். அப்போ இனிய அப்படின்றது குறிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ குறிப்பு பெயரெச்சம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி. ரூபாய் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ 3 அடி செய்யுள், ஆப்ஷன் பி 4 அடி செய்யுள், ஆப்ஷன் சி 2 அடி செய்யுள், ஆப்ஷன் டி 5 அடி செய்யுள். ரூபாய் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேள்வி ரொம்ப புதுசா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூபாய் அப்படின்றது என்ன? 4 அடி செய்யுள். ஆப்ஷன் பி 4 அடி செய்யுள், பார்த்து வச்சுக்கோங்க. ரூபாய் அப்படின்றது 4 அடி செய்யுள். அடுத்து 10வது கேள்வி. உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ படை வரும் வரை, ஆப்ஷன் பி காலம் வரும் வரை, ஆப்ஷன் சி பணம் வரும் வரை, ஆப்ஷன் டி பலம் வரும் வரை. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்கணும்? காலம் வரும் வரை காத்திருக்கணும். உலகம் முழுவதையும் ஆளுபவர்கள் எதற்காக காத்திருக்கணும்? காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்து 11வது கேள்வி. பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கா கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அப்போ காக்கானா கரையும். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? 2 3 4 1. 2 3 4 1. ஆப்ஷன் டி. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். இது ஈஸியா இருக்கனால பொருத்திட்டோம். மரபு சொற்கள் என்னென்ன இருக்கு ஸ்கூல் புக்ஸ்ல அப்படின்ற வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் சிலபஸ்ல கொடுக்குற முக்கியமான டாபிக்ஸோட ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், லகர லகர வேறுபாடு, நான்மணிக்கடிகை, நாலடியார், இதெல்லாம் தமிழ் புக்ல எங்கெங்க இருக்கோ அந்த சோர்சஸ் எல்லாம் எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனல்ல. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து 12வது கேள்வி. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் மொத்தம் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா. ஒரு நாடு ஒழுக்கமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் மொத்தம் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் சொல்லியிருக்கார். ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுக்கமா இருக்கணும் பெரியவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ பெரியார். அடுத்து 13வது கேள்வி. நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ மான், ஆப்ஷன் பி நாய், ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி பசு. நவ்வி அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மான். நவ்வி அப்படின்னா என்ன? மான். அடுத்து 14வது கேள்வி. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது. ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி ஆக்சிஜன், ஆப்ஷன் சி குளோரோஃப்ளோரோ கார்பன், ஆப்ஷன் டி மீத்தேன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது ஆப்ஷன் சி குளோரோஃப்ளோரோ கார்பன். ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துறது என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துறது என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து 15வது கேள்வி. தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ டாக்டர் கெர்லாவ், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி வீரமாமுனிவர், ஆப்ஷன் டி ஜி யுபோம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கால்டுவெல். ஆப்ஷன் பி கால்டுவெல். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாரு? கால்டுவெல். அடுத்து 16வது கேள்வி. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி மு வரதராசனார், ஆப்ஷன் சி பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாக கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நம்பு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மு வரதராசனார். ஆப்ஷன் பி மு வரதராசனார். அடுத்த கேள்வி 17வது கேள்வி. காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி.
காமராசரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. அப்போ காந்தியடிகளோட அரசியல் குரு யார் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காமராசரின் அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி. அடுத்து 18வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். எழுதாத நூல் யாரு? எழுதாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாவிய கொத்து, ஆப்ஷன் பி பள்ளி பறவைகள், ஆப்ஷன் சி கொய்யாக்கனி, ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாவிய கொத்து, ஆப்ஷன் பி பள்ளி பறவைகள், ஆப்ஷன் சி கொய்யாக்கனி, ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. அப்போ மித்த நூல் பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி இதெல்லாம் யாரோட நூல்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல். இவரோட இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். அப்போ குறிஞ்சித்திட்டு யாருடைய நூல் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, நாங்க மெசேஜ்ல சொல்றோம். அடுத்து 19வது கேள்வி, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலன் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி அன்னை இந்திரா காந்தி, ஆப்ஷன் சி வரதராசனார், ஆப்ஷன் டி திருவிக்கா. இதற்கு சரியான விடை மு வரதராசனாரோடது. பாருங்க, இதே இதுல ஒரே எக்ஸாம்ல 2 டாபிக்மே வரதராசனோடது இருக்கு. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு அப்படின்னு சொன்னவ யாரு? வரதராசனார். அடுத்து 20வது கேள்வி, மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1981, ஆப்ஷன் சி 1983, ஆப்ஷன் டி 1985. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981 நடைபெற்றிருக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எப்ப நடைபெற்றுச்சு? 1981. அடுத்து 21வது கேள்வி, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர்? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி மு மேத்தா. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் 22வது கேள்வி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கு உள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்து 23வது கேள்வி, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் சி களம், வங்கம், புனை, அம்பி. அப்போ மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள்கள் என்ன? களம், வங்கம், புனை, அம்பி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாத கேள்விகளுக்கெல்லாம். அடுத்து 24வது கேள்வி, மாக்கதம் எனப்படுவது? ஆப்ஷன் ஏ மதுரா கவி, ஆப்ஷன் பி சித்திரக்கவி, ஆப்ஷன் பி வித்தார கவி, ஆப்ஷன் டி ஆசு கவின்னு கேட்டிருக்காங்க. மாக்கதம் அப்படின்றது ஆப்ஷன் சி வித்தார கவி. மாக்கதம் அப்படின்றது ஆப்ஷன் சி வித்தார கவி. 25வது கேள்வி, காரணத்தேர் என டேஷ் என பிரியும், எப்படி பிரியும் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகதான் இது. இதுக்கு சி தான் ஆப்ஷன். கரண் கூட்டல் அத்து கூட்டல் ஏர். வித்தியாசமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. கரண் கூட்டல் அத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரியும். காரணத்தேர் எப்படி பிரியும்? கரண் கூட்டல் அத்து கூட்டல் ஏர்னு பிரியும். அடுத்து 26, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் ஏ குணநலம் நலனே சான்றோர் பிறநலம், ஆப்ஷன் பி சான்றோர் நலனே குணநலம் பிறநலம், ஆப்ஷன் சி குணநலம் சான்றோர் நலனே பிறநலம், ஆப்ஷன் டி சான்றோர் குணநலம் நலனே பிறநலம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி
குணநலம் சான்றோர் நலனே பிறர் நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணநலம் சான்றோர் நலனே பிறர் நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 27வது கேள்வி, உருவேணி என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை, ஆப்ஷன் பி உரிச்சொற்சொடர், ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி வினையெச்சம். உருவேணி அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உரிச்சொற்சொடர். உருவேணி அப்படின்றது என்ன? உரிச்சொற்சொடர். அடுத்து 28வது கேள்வி, இறை செப்பு என்பவன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. இறை செப்பு அப்படின்றது ஆப்ஷன் ஏ வினா, ஆப்ஷன் பி மொழி, ஆப்ஷன் சி விடை, ஆப்ஷன் டி இறைவன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விடை. அப்போ விடையோட வேறு பெயர்கள் என்ன? இறை செப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. விடையோட வேறு பெயர் என்ன? இறை செப்பு. விடையோட வேறு பெயர் இறை செப்பு. 29 பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்பு. ஆப்ஷன் ஏ பகுதி சந்தி, ஆப்ஷன் பி இடைநிலை சாரியை, ஆப்ஷன் சி பகுதி விகுதி, ஆப்ஷன் டி விகுதி சாரியை. பகுபத உறுப்பிலக்கணத்துல குறைந்த அளவு இருக்க வேண்டியது என்னன்னா ஆப்ஷன் சி பகுதி விகுதி தான் குறைந்த அளவு இருக்கும். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்கக்கூடியது என்ன? பகுதி விகுதி. அடுத்து 30வது கேள்வி, கீழ்காணும் தொடரின் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது. ஆப்ஷன் பி யானையின் கண்கள் சிறியது, ஆப்ஷன் சி யானையின் கண்கள் சிறியன, ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி யானையின் கண் சிறியன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி யானையின் கண்கள் சிறியன அப்படின்றது. இதற்கு சரியான விடை யானையின் கண்கள் சிறியன அப்படின்றது சரியான விடை. இப்போ இதுல நம்ம 30 கேள்விகள் பார்த்தோம். 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. தெரியாத கேள்விகளை ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியாத கேள்விகளை மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கேள்விகளுக்கு நடுவுல சொல்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி பழகுங்க. தெரியலன்னா அதை சர்ச் பண்ணி என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க. இதே மாதிரி ஜிகேக்கு வேணும், இல்லை மேக்ஸுக்கு வேணும், தமிழுக்கு வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டினை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கறதுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அதை நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.